Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா Corel பயன்படுத்தி எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் விசிட்டிங் கார்டு ஒன்று. இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஃபைலில் போயிட்டு நியூன்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது சைஸஸ் மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் விசிட்டிங் கார்டு ஒன்று செய்கிற நேரம் இங்கே இதில் இன்ச்சஸை தேர்ந்தெடுத்துட்டு வித்தை 3.5 கொடுங்க. அதே மாதிரி ஹைட்டை 2 கொடுங்க. இது 3.5 இன்ச்சஸ், இது 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் மோட் CMK இல்லைனா 6GB வச்சுனா பிரச்சனை இல்லை, CMK வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஓகே பண்ணுங்க. அவ்வளோதான் செய்யணும் ஃபர்ஸ்ட். ரைட், இதுதான் உங்களோட பிஸ்னஸ் கார்டு சைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, இதுதான் உங்களோட ஹார்ட் ஒர்க் செய்கிற போகிற இடம் இந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ரெக்டாங்குலர் டூல். அதாவது ரெக்டாங்குலர் டியூவில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டூ சரியாக இந்த இதுக்கு செட் ஆகுது. அதாவது என்னன்னா இப்போ இதில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் இது பண்ண அந்த பிஸ்னஸ் கார்டு அதனால் நீங்கள் ரெக்டாங்கில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சதுரத்துக்கு இந்த மாதிரி செட் ஆகிரும். இப்போ இதை அப்படியே இல்லை மேலே உள்ள இந்த இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே அப்படி எடுங்க. கீழே எடுத்தீங்கன்னா இந்த லெவலில் வந்துடும். விட்டுட்டு அவங்களோட பிக் டூவில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அவங்களோட கலர் பேலட்டில் அவங்களோட ரைட் ஹேண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு பார்டர் வேணாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டரை நான் கொடுத்தீங்கன்னா பார்டர் இருக்காது, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கன்னா ஜூம் டூல் எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கொள்வோம். ஜூம் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் கார்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இது பாரு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்தது செய்ய போகிறேன். என்னென்னா மேலே போய்ட்டு இதில் வச்சு நான் பேர் டைப் பண்ண போகிறேன். ஓகே, டெக்ஸ்ட் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லி சும்மா ஒரு பேர் ஒன்று டைப் பண்ணுறேன். ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட், இப்போ ஜேம்ஸ்னு மட்டும் டைப் பண்ணுறேன். பாண்டை நாங்கள் வேறு ஒரு எழுத்தில் கொடுப்போம், வேறு ஒரு கலரில் கொடுப்போம். அதனால் ஜேம்ஸ்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஃப்ராண்ட் ஸ்டைலை நான் மாற்றுறேன். இதுக்கு நான் மாற்றுறேன். இந்த ஃபாண்ட்டுக்கு மாற்றுறேன். இந்த ஃபாண்ட்டுக்கு மாற்றினா கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த ஃபாண்ட் நீங்கள் பிஸ்னஸ் கார்டு செய்கிறேன்னா இந்த ஃபாண்ட் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த ஃபாண்ட் இப்போ அதை அதை சைஸை ஒரு 12 மாதிரி கொடுத்துக்கொள்ளும். அப்படி வச்சுக்கொள்ளும். ரைட், 12 ஒரு 10 மாதிரி கொடுத்தா பிரச்சனை இல்லை, சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு 12, 11 மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. சைஸை கொடுத்துட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும் சைஸ் ரைட். அடுத்த விஷயம் எனக்கு தேவை மற்றது பாண்டுன்னு சொல்லி அங்கிட்டு. அப்போ எனக்கு தேவை என்ன தெரியுமா, இதே மாதிரி உங்களுக்கு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் போதும். காப்பியை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணால் இதில் காப்பி ஒன்று பேஸ்ட் ஆகிரும். லேசான வழி எப்படி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நகர்த்துங்க. இந்த பக்கத்துக்கு இதை அப்படியே இந்த மாதிரி நகர்த்திட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாண்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். இதில் கலரை ரெட் கலருக்கு மாற்றி விடுங்க. அவ்வளோதான் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் அப்படியே நகர்த்துறேன். இந்த பக்கத்தை அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்படியே நகர்த்தி கொள்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தா என்ன பண்ண போகிறேன் என்னங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு போட போகிறேன். ஆனால் உரிமையாளர்னு சொல்லி ஆனால் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு சொல்லி போட்டுறேன். ரைட், போட்டு இதை அப்படி என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோன்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சைஸை ஒரு 8 மாதிரி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு போல்ட் பண்ணிடுறேன். பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். இதை கொண்டாந்து இப்படி வச்சுக்கொள்ளும். 8 கொஞ்சம் இதை போல்டை எடுத்து விட்டுருவோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சாவும் நல்லாயிருக்கும். ஒரு 7 மாதிரி கொடுத்தாவும் நல்லாயிருக்கும். 7, 6 ரைட் 6 மாதிரி கொடுத்துக்கிடுவோம் சைஸ். ரைட், இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை போர்டு வச்சிடும்.
வச்சா இந்த மாதிரி இருக்கும். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சார். ரைட், அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து சும்மா ஒரு இப்படி ஒன்று வரையணும். இப்படி வரைஞ்சிட்டு இதை வந்து இப்படி வச்சிடும். வச்சுட்டு இதை கலரை வந்து ஒரு பிளாக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டா அந்த மாதிரி வந்துடுங்க, செப்பரேட்டாக வந்துடும். இங்கே நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று போட போகிறேன். இங்கே நான் வந்து எனக்கு தேவையான அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், அதுக்குள்ள வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு உங்களோட கூகுளுக்கு போயிட்டு, உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் கூகுளுக்கு போங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஐகான் டவுன்லோடர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ ஐகான் டவுன்லோடர் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஃப்ரீ ஐகான் டவுன்லோடுன்னு சொல்லிடுற வெப்சைட். இதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐக்கான் வேணுன்றதை கொடுங்க. எனக்கு வேணும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். இந்த மாதிரி மொபைல் நம்பர் ஒன்று என்டர் பண்ணணும். அப்போ எனக்கு இந்த மாதிரி இதுக்கு என்ன இமெயிலுக்கு ஒரு ஐக்கான் வேணும், அண்ட் வெப்புக்கு ஒரு ஐக்கான் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், லேசான விஷயம், என்ன போய்ட்டு வெப்புன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னு கொடுப்போம், வெப்புன்னு கொடுப்போம். கொடுத்தா நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணல, இதெல்லாம் காசு கொடுத்தா நீங்கள் வாங்கணும். கீழே அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஐக்கான்ஸ் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீ. அதாவது ஃப்ரீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே நான் வந்து காசு வந்து எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா ஃப்ரீன்ற மாதிரி சும்மா அப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு தேவையான விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்கும். இதை நீங்கள் கொடுக்குற நேரம் எப்போவுமே பிஎன்ஜி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி வந்துடும். இது லேசான வழி. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபோல்டருக்கு போய்ட்டு இதுதான் டவுன்லோட் ஆன இந்த இமேஜை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ரொம்ப லேசான விஷயங்க Corel ரோவில் காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ண தான் இருக்குது. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கன் அப்படியே இப்படி இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி வந்துடும். ஒன்றும் மாதிரி சின்னதாக இருக்கும். ரைட், எப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஐக்கன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது எப்படி இருக்கணும். இந்த மாதிரி வந்துடும் அந்த ஐக்கன் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துருச்சு. ரைட், இப்போ ஜூம் டூலை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிடும். ரைட், சின்னதாக்கிட்டு இங்கே நான் வச்சுருவோம். இது வந்து வெப். பார்த்தா எனக்கு வேணும் மொபைலுக்கும் அதே மாதிரி இங்கே நான் வந்து மொபைல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். அதில் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு டவுன்லோட் பிஎன்ஜி. இந்த மொபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபோல்டர். இதையும் ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு கட்டாக காப்பி பண்ணுங்கள். இல்லாட்டி தேவைன்னா கட் பண்ணலாம். காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட், அவ்வளோதான் இருக்குது. இதை இந்த மாதிரி சின்னதாக்கி விடுங்க. அதை ஒரே அளவாக இந்த மாதிரி சின்னதாக்கி நம்ம வந்து வச்சுக்குவோம். ரைட், அவ்வளோதான் விஷயம். ரைட், வச்சுட்டு அடுத்த முறை என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியான வழி, உங்களோட மவுஸ் வீலில் வந்து ஸ்க்ரால் பண்ண மவுஸ் வீலில் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணாவும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். Corel ரோவில் உள்ள ஆப்ஷன். இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு மொபைல் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிள் மொபைல் நம்பர் சும்மா அப்படி டைப் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது, இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணும். ரைட், இப்போ இதையும் வந்து இதே ஃபோன்ட்டுக்கு மாற்றிக்கொள்ளும். மாற்றிட்டு சைஸை வந்து ஒரு 8 மாதிரி கொடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு போல்டு வேணால் போல்டு கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். போல்டுக்கு உங்களுக்கு வேணால் போல்டு கொடுத்துங்க, இல்லை கொடுக்காம விடுங்க. அந்த மாதிரிக்கே கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை அந்த மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சாம்பிளில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோன் நம்பரை டைப் பண்ணி இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ரைட், இதே போல்டு கொடுத்துருவோம். கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெப். அதையும் வந்து இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு நான் வந்து www.sample.com சொல்லி போடுறேன். ஒரு சாம்பிள்னு சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையான வெப் தளத்தை நீங்கள் போட்டுக்கிறீங்க. ரைட், இதில் வந்து இதையும் வந்து நான் வந்து இந்த ஃபோன்ட்டுக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஒரு 8 மாதிரி கொடுத்துக்குறேன். கொடுத்துட்டு இதையும் போல்டு கொடுத்துக்கிறேன். ரைட், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான இது இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரு 7 கொடுத்தோன்னா பரவாயில்ல, கொடுத்துக்கலாம். ஒரு 7 மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க.
இது கொஞ்சம் பெருசுன்னு மாதிரி இருந்துச்சுன்னா 7 மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து எனக்கு இன்னும் ஒன்று போடணும். அதாவது என்னன்னா நம்மளோட மெயில். அப்போ நான் வந்து இமெயில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து கீழே போனீங்கன்னா அப்படி உங்களோட மெயில் ஐக்கான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஐக்கான், இதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரைட், இதையும் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஷோ பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி சின்னதாக்கியது இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். ரைட், இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவில் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரியே ரைட், இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். ரைட், பார்த்த முறை அடுத்து என்ன செய்ய போகிறேன், நான் வந்து நான் இமெயில் அட்ரஸை கொடுக்க போகிறேன். நான் வந்து sample@gmail.com சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு நான் வந்து இதையும் வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கொள்கிறேன். மாற்றிட்டு ஒரு 8 மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன், ஒரு 7 மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு போய் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து போல்டு கொடுக்குறத போர்டு இல்லாமல் கொடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் நல்லா இருக்குது, பாரு சிம்பிளாக இருக்குது. ரைட், போக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குது. போல்டை இல்லாமல் ஆக்கிட்டு கொடுத்துருவோம். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கொள்வோம். ரைட், இது வந்து கணக்காக நேருக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தூரத்தில் செய்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு முடிகிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், ரைட், அவ்வளோதாங்க விஷயம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஜூமுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ உங்களோட டிசைன் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா இங்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து போட போகிறேன். அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா ஒரு எலிப்ஸ் டூலை எடுத்து இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக வரும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா எங்கன்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரை வந்து அப்படியே காப்பி பண்ண போகிறேன். அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே இழுத்துட்டு அதை விட்டுறாதீங்க. மவுஸில் அதான் செலக்ட் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டு போகிறேன்னு விட்டுறாதீங்க. எங்கே உங்களுக்கு வேணுமோ ஒரு காப்பி அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காப்பி ஒன்று இப்படி வந்துடும். ரைட், அது இதில் ஒரு காப்பி ஒன்று வந்துருச்சு. இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிக்சர் ஒன்று எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று, ஏதாவது உங்களோட விசிட்டிங் கார்டு உங்களோட பிக்சரை போடுங்க. நான் சும்மா சாம்பிள் பிக்சர் ஒன்று போடுறேன். அப்போ அதில் போய்ட்டு நான் வந்து இம்போர்ட், அதாவது ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இம்போர்ட்டில் வந்து உங்கள் லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோவை தெரிவு செஞ்சுட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ரைட், ட்ரா பண்ணால் ஃபோட்டோ இந்த மாதிரி வந்துடுவார். அந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை கொண்டாந்து இங்கே இந்த வட்டத்துக்கு ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஜெக்டில் போய்ட்டு பவர் கிளிப் ப்ளேஸ் இன்சைட் ஃப்ரேம். ரைட், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே இந்த பிக்சரை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இந்த வட்டத்தை நீங்கள் இந்த அம்புக்குறி பாட்டுக்கு இந்த அம்புக்குறி தான் காட்டுது எங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த வட்டத்தை காட்டினீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே பேஸ்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக அந்த இமேஜ் வந்து செட் ஆகலை, அதுக்கு ஒரு பிரச்சனை நல்லது. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். அதாவது எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொண்டாந்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை கொண்டாந்து வச்சுக்கணும். கொஞ்சம் இதில் வந்து ஃபோட்டோ கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இப்படி பெருசாகிக்கலாம். இப்படி கொண்டாந்து வச்சுட்டு பாருங்கள் கீழே ஒரு ஐக்கன் காட்டுது ஸ்டாப் எடிட்டிங் கண்டென்ட்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடிட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளுங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். ஒரு 3 மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டு ஒன்று செஞ்சு கொள்ளலாம். கொஞ்ச நேரத்தில் Corel Draw பயன்படுத்தி செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கீழே வந்து ஒரு சும்மா சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு தேவையானது இங்கே நான் நான் எழுதிக்கொள்ளலாம். அட்ரஸ் ஏதாவது கீழே அட்ரஸ் ஏதாவது எழுதணுன்னா இதில் நீங்கள் அட்ரஸ் எழுதிக்கொள்ளலாங்கண்ணே. ரைட், இப்போ நார்மலாக நான் எழுதுகிறேன். இப்போ சாம்பிள் இதில் வந்து நான் சும்மா எழுதுகிறேன். இப்போ 45B மெயின் ஸ்ட்ரீட் சென்னைன்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு இங்கே நான் வந்து ஃபாண்ட்டை வந்து நான் வந்து மாற்றுறேன். இந்த இதுக்கு மாற்றிட்டு இதை வந்து அப்படியே குறைச்சிட்டு நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ரைட், இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒயிட்டை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று உங்களுக்கு தேவையான மாதிரி நான் வந்து உங்களுக்கு இப்படி போடுப்போம்.
இதை வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட் வேணும்னா உங்களுக்கு வந்து இப்படி எம் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரைட், சரியா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்றுங்க உங்களுக்கு Corel Draw பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.